morning, dear aspirant. So, exam is coming very closer. Notification வந்தாச்சு. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு எக்ஸாமில் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தை நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதை நாங்கள் அந்த ஃபீட்பேக்கை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸை நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக குருஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் அண்ட் வெரி ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ் வேல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வித் தட் நோட் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ, ஸோ டீப் ஃபேக் அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிஸ் ஆஸ்க் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கண்டென்ட். ஏன்னா இந்த டீப் ஃபேக்ன்றது டீப் லேர்னிங் ஃபேக் நியூஸ், இதுதான் டீப் ஃபேக்னு அர்த்தம். ஸோ என்னன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தே ஆர் நாட் டேக்கிங் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவங்க தே ஆர் மின்டிங் மணி ஃப்ரம் த கண்டென்ட், வெதர் த கண்டென்ட் இஸ் ஒரிஜினல் கண்டென்ட் ஆர் ஆத்தென்டிக் கண்டென்ட், இல்லை இது வந்து ஆன்லைன் சேஃப்டி. ஒன்று சிட்டிசனுக்கு வந்து ஆன்லைன் சேஃப்டின்ற ஒரு விஷயம் வந்து ஐடி ரூல்ஸ்லயோ எங்கேயுமே இல்லாம இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் அன் இஷ்யூ. கீ கன்சர்ன்ஸ் என்னன்னா முதல்ல டீப் ஃபேக் அண்ட் சிந்தட்டிக் கண்டென்ட். மேஜர் த்ரெட்டே இதுதான். மக்களுக்கு வந்து எது உண்மையான கண்டென்ட், ஏன்னா வி ஆர் நாட் டிஜிட்டலி லிட்ரேட். ஸோ நம்ம 100% டிஜிட்டலி லிட்ரஸி இருக்கு, 100% டிஜிட்டலி எது சிந்தட்டிக் கண்டென்ட் எது பியூர் ஆர்கானிக் கண்டென்ட்ன்ற டிஸ்கிரிமினேஷன்லாம் நம்ம இல்லை. மோர் ப்ரான் டு த சில்ட்ரன் அண்ட் த்ரெட், அவ்வளோ. அப்போ முக்கியமாக ஆன்லைன் சேஃப்டி வந்து சில்ட்ரனுக்கு தேவை. அவங்க தான் அந்த அபியூஸ் கண்டென்ட் அதுக்கு ஆளாகிறாங்க. ஆன்லைன் மணி கேம்ஸ் இஸ் தேர், தட் இஸ் bankrupting the families. அதர் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இது வருது. ஸோ ரெவன்யூ ஷேரிங்கும் இஸ் தேர், இன்ஃப்ளூயன்ஸு ரிசர்ச்சர்ஸ்க்கு இதெல்லாமே இருக்கு. ஒன்லி த மணி இஸ் மின்டிங், தே ஆர் மின்டிங் த மணி. இன்ஸ்டெட் ஆஃப் தட் தெர் இஸ் நோ சேஃப்டி ப்ரோட்டோகால் ஆர் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா முதல்ல சிந்தட்டிக் கண்டென்ட் வந்து மஸ்ட் நாட் ஜென்ரேட். ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் அப்படின்னா ஒருத்தரை பேசுற மாதிரி உருவாக்குறது, ஆனா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அப்ப அது என்ன சொல்றாங்க, நாட் பி ஜெனரேட்டட் வித்வுட் த கன்சர்ன் ஆஃப் த பர்சன். அவங்களோட ஃபேஸ் அவங்க வாய்ஸை யூட்டிலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய கன்சர்ன்ல சொல்லணும். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் மஸ்ட் செக் வெதர் தே ஆர் அலோவிங் எனி பிளாட்ஃபார்ம் ஆர் யூடியூப் ஆர் வாட் எவர் த ஃபேஸ்புக் ஆர் மெட்டா சோசியல் மீடியா எதுவா இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணணும், தே ஷுட் செக் whether they are allowing the illegal content or any content that will cause harmful to the citizen. அதை வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. டீப் ஃபேக்ஸ்னா என்ன? டீப் ஃபேக்னா இட் இஸ் ஹைலி ரியலிஸ்டிக் ஃபேக் வீடியோ, ஃபேக்கான ஆடியோ, ஃபேக்கான வீடியோ, ஆனால் ரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது எப்படி கிரியேட் ஆகுது? ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்றோம், டீப் லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றோம். அதாவது டீப் லேர்னிங் அண்ட் ஃபேக், அதுதான் டீப் ஃபேக்ன்றது. இதுல ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்னன்னா கான்ஸ், தட் இஸ் ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க். ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க் ஆக்சுவலி 2014 வந்திருக்கு. இப்பதான் இந்தியன் சோசியல் மீடியால இது ஒரு பூம் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் அண்ட் டிஸ்கிரிமினேட்டர். ஜெனரேட்டர்ன்றது ஃபேக் டேட்டாவை ஜெனரேட் பண்ணும், டிஸ்கிரிமினேட்டர்ன்றது ஃபேக் டேட்டாவை டிடெக்ட் பண்ணணும். ஸோ இது எது வந்து உண்மையான ஃபேக், எது ரியாலிட்டி அன்ரியாலிட்டின்றத கொடுக்கறது. ஃபேஸ் ஸ்வாப்பிங் அல்காரிதம். ஒன் பர்சனோட ஃபேஸை வந்து அனதர் பீப்புளோட ரெக்கக்னைஷனோட வைக்கும். லைக் ஐஸ், நோஸ், இதெல்லாமே சிந்தசிஸ். சிந்தட்டிக் அப்படின்னாலே ஏஐ பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை உருவாக்குறது, அதுதான் வந்து சிந்தட்டிக் அப்படின்னு சொல்றது. வாய்ஸ் குளோனிங் மாடல் இஸ் ஆல்சோ அனதர் பார்ட் ஆஃப் டீப் ஃபேக்ஸ். அதாவது ஒரு பர்சனோட வாய்ஸை எடுத்து ஆடியோ சாம்பிள்ல வந்து ரெப்ளிகேட் பண்றது, அவங்களோட டோனு, பிச், ஆக்சன்ட், இது அவங்களோட ஸ்பீக்கிங் பேட்டர்ன், இதை எடுத்து ரெப்ளிகேட் பண்றது. ஸோ ஆஸ் வி செட், இந்த டீப் ஃபேக்ஸ்ன்றது இந்த மாதிரியான காம்பனன்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது எப்படி இந்த வாய்ஸ் குளோனிங் ஒர்க் ஆகுதுன்னா, முதல்ல they will train the model, they learn the voice, then it will generate the
ஸ்பீச். வாய்ஸ் குளோனிங்ன்றது தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெசிப்டிவ் டெக்னாலஜி, அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய டீப் ஃபேக் டெக்னிக்ஸ். அப்ப மக்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா, இது உண்மையாலுமே பேசுறாங்களா, ஏஐல பேசுறாங்களா, ரியலி வி ஆர் புஷிங் இன்டு த ஏஐ வேர்ல்ட். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எப்படி வந்து கிளைமேட் சேஞ்ச்னால இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கே நம்ம இன்னும் போகாம இருக்கும்போது கிளைமேட் சேஞ்சோட பாதிப்பு எப்படி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா ஆர் ஃபேசிங் ஹை, எப்படி நமக்கு 40 இயர்ஸ் முன்னாடி இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ண குப்பைகள் பொல்யூஷனால இன்னைக்கு நம்மளுடைய டெம்பரேச்சர் அதிகமாகி கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகி அதனுடைய பாதிப்பு வந்து அதுல சம்பந்தமே இல்லாத டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃபேஸ் பண்றோமோ, அதே மாதிரி இந்த ஏஐ டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா, இந்த ஏஐ டேட்டா சென்டருக்கு அதிகமா டன்ஸ் ஆஃப் டன்ஸ் வாட்டர் தேவைப்படும் டு மேக் இட் கூலண்ட் ஆஃப் தேர் வயர்ஸ் அண்ட் அதர் சிஸ்டம். அதனாலேயே அமெரிக்கால சில கண்ட்ரிஸ் சில ஸ்டேட்ஸ்ல ஏஐ டேட்டா சென்டரை கண்டிப்பா வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்க சமயத்துல இந்தியால இந்த ஏஐ டேட்டா சென்டர் பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோடைய பாதிப்பு வந்து அனதர் ஒரு டிகேடு கழிச்சு தான் தெரியும். ஸோ மைட் பி இன் அனதர் 10-20 இயர்ஸ். நெக்ஸ்ட், ரயில்வே மினிஸ்டர் அனௌன்சஸ் போர்ட்டல் டு அட்ராக்ட் டெக் இன்னோவேஷன். ஸோ ரயில் டெக் பாலிசி அது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விச் இஸ் அ லேண்ட்மார்க், ஸ்டார்ட் அப்ஸ் இனோவேட்டர்ஸ் இதுல என்கேஜ் ஆகிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் நார்ம்ஸை தாண்டி ஒரு நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஸ்டார்ட் அப்பை அக்சலரேட் பண்ணி கொண்டு வரணுன்றாங்க. இதுல முதல்ல இனோவேஷனா ஒரு போர்ட்டல். ஸோ டீடைல்டு ப்ரொபோசலை இனோவேட்டர் ஸ்டார்ட் அப்ஸ் அக்ராஸ் இந்தியால இருந்து சப்மிட் பண்ணலாம். ரயில்வேஸ் வந்து 50% அதோட டெவலப்மெண்ட் காஸ்ட் அவங்க பியர் பண்ணுவாங்க. அண்ட் தென் இட் இஸ் வெரி சிம்பிளிஃபைட், நாட் அ கம்பர்சம் ஆர் டெடிகேட்டட் ப்ராசஸ், சிம்பிளிஃபைட் இனோவேஷன் ட்ரிவன் ப்ராசஸ் இது. ஏன் இனோவேஷன் இதுல தேவை அப்படின்னா, அகெயின் ஏஐ பவர்டு சிஸ்டம் டு ரெடியூஸ் வைல்ட் லைஃப் ட்ரெயின் கொலிஷன்ஸ், வைல்டு லைஃப் ட்ரெயின் கொலிஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரான் பேஸ்டு ரயில் டிடெக்ஷன், எங்கேயாவது ட்ராக்ல இருக்கா அப்படிங்கிறத ட்ரான் பேஸ் கண்டுபிடிக்கிறது. சோலார் பேனல்ஸ் இன்டகிரேட்டட் கோச் ரூஃப் டாப்ஸ். இப்போ நியூ மாடர்னைசேஷன் ஆஃப் ரயில்வேஸ், அது கொஸ்டின் வந்து அதை நீங்க எழுதலாம். ஏஐ பேஸ்டு ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம், ஏஐ பேஸ்டு எங்கேயாவது ஃபயர் இருந்தா சென்சார் சிஸ்டம்ஸ் ஸோ தட் ரயில் லைன்ஸ்ல எங்கேயாவது தெர்மல் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கான்றது. ஏஐ எனேபிள்டு சிஸ்டம் டு மானிட்டர் and ensure coach hygiene standards. Okay. Next, solar energy. அதாவது சோலார் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஏன் சோலார் எனர்ஜினா நம்மளுடைய ஃபியூவல் டிபெண்டன்சி குறையும், எலக்ட்ரிசிட்டி பில் குறையும், அண்ட் வி ஹாவ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த டார்கெட் நெட் ஜீரோ எமிஷன் பை 2030. ஸோ அது வந்து நம்ம சோலார்ல போகும்போது இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் யாருன்னா இந்தியன் ரயில்வே. ஸோ 100% எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து ப்ராட்கேஜ் ரூட்ஸ்ல டார்கெட் பண்றாங்க சோலார் மூலமா. ரூஃப்டாப் சோலார் பிளான்ஸ் ஸ்டேஷன்ல, சர்வீஸ் பில்டிங், ஒர்க் ஷாப்ல எல்லாம் கொண்டு வரணும்ன்றது இதோட இன்டென்ஷன். அண்ட் லார்ஜ் சோலார் பார்க் அதுவும் கொண்டு வர்றது. அப்புறம் வந்து ட்ரெயின் ரூஃப் பவர், லைட், ஃபேன்ஸ் இதுவுமே வந்து சோலார்ல கொண்டு வராங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல முக்கியமான இனிஷியேட்டிவ்ல இந்த ரயில் டெக் பாலிசி யூ மே எக்ஸ்பெக்ட் ஃபார் திஸ் ப்ரிலிம்ஸ். ஸோ வந்தே பாரத், அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம், அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ், திஸ் இஸ் ஆல்சோ a new passenger focused new schemes. கவாஷ் ராஷ்டிரிய ரயில் சன்ரக்ஷ கோஷ், சேஃப்டிக்காக கொலிஷன் ரெண்டு ரயில் ஒரே லைன்ல கொலைட் ஆகாம தடுக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கதி சக்தி கார்கோ டெர்மினல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கீ இனிஷியேட்டிவ்ஸ் recently implemented by the Ministry of Railways. So new GDP data set to capture economy more accurately. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்
அவங்க ஒரு நியூ சீரீஸ் ஆஃப் நேஷனல் அக்கவுண்ட்ஸ் டேட்டா கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் அக்கவுண்ட்ஸ் டேட்டானா ஜிடிபி, ஜிஎன்பி அது. ஸோ மேஜர் மெத்தடாலஜி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்கிரேட்ஸ் ஜிடிபிலையும் ஜிபிலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னலா இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நம்ம அடாப்ட் பண்ணணும், ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணாம. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரிலிம்ஸ்க்கு. என்ன நியூ ஜிடிபி சீரீஸ் அப்படின்னா, முதல்ல பேஸ் இயரை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் இயர் இது வரைக்கும், பேஸ் இயர் அப்படின்னா ஜிடிபியை கால்குலேட் பண்றோம்னா இத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3% க்ரோ ஆயிருக்கு, 4% லோ ஆயிருக்கு அப்படின்னு எதையோ நமக்கு தேவை, அதை வச்சுதான் டிட்டர்மைன் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ அப்ப எது அப்படின்னா அந்த பேஸ் இயர், அந்த பேஸ் இயர் 2011 பேஸ் இயரா இருந்தது. Now they are shifting to 2022 to 23. So data more representative-ஆ இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும்ன்றதுனால. அது மாதிரி இன்க்ளூஷன் ஆஃப் ஹவுசிங் சர்வீசஸ் டு எம்ப்ளாயீஸ், அதை கவர்மெண்ட் செக்டாரை என்ஹான்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட் யூசிங் ஹவுஸ் ஹோல்டு கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. கம்பெனி லெவல்ல இருந்து ஆக்டிவிட்டி லெவல் எஸ்டிமேஷன். ஸோ அப்ப ரெவென்யூ எப்படி ஷேர் ஆகுது ஒரு அது கார்பரேட் செக்டாருக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்டு செக்டாருக்கு ஆனுவல் எஸ்டிமேஷன் யூசிங் as use and PLFS instead of extrapolation. So extrapolation தாண்டி பர்டிகுலரா எதை கன்சியூம் பண்றாங்க ஹவுஸ் ஹோல்டுல. அப்ப ஜிஎஸ்டி டேட்டா, ஆர்பிஐயோட டேட்டா, என்பிஎஃப்சி நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி டேட்டா, இது ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஸோ இவங்களோடையும் சேர்த்து இன்டகிரேட்டடா கொண்டு வர்றதுதான், ப்ராடரா கொண்டு வரும்போது we'll get a holistic idea. So that is an idea. The new GDP la GDP ன்றது என்ன? Total monetary value of all final goods and services all produced within our country. நம்மளுடைய domestic territory-ல தான், foreign-ல கிடையாது. in a particular period, அந்த particular period in 1 year. So 1 year-ல இந்தியாக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய கொடுக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ, மானிட்டரி வேல்யூ, அதுதான் ஜிடிபி. அப்ப ஜிடிபி யார் எஸ்டிமேட் பண்றா? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், தட் இஸ் என்எஸ்ஓ, அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். டொமஸ்டிக் டெரிட்டரின்றது இந்தியா பார்டர். ஓகே, அதாவது அந்த இந்தியா பார்டர்ல ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட இருக்கலாம், ஃபாரின் கம்பெனிஸ் கூட இருக்கலாம். ஃபைனல் கூட்ஸ்ன்றது ஒன்லி ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இன்டர்மீடியட் கூட்ஸ் எல்லாம் கிடையாது. டைம் பீரியட்ன்றது ஆனுவலி. ஓகே, தட் இஸ் கால்ட் ஜிடிபி. ஸோ மெத்தட் எப்படி ஜிடிபி கால்குலேட் பண்றாங்க? முதல்ல ப்ரொடக்ஷன் மெத்தட். ப்ரொடக்ஷன் மெத்தட்ன்றப்போ சம் ஆஃப் கிராஸ் வேல்யூ ஆடட், ஜிவிஏ, அக்ராஸ் செக்டர்ஸ். பிரைமரி செக்டார் அக்ரிகல்ச்சர், செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரி, டெர்ஷியரி சர்வீசஸ் செக்டார், இது எல்லா செக்டார்லயும் இருக்கக்கூடிய சம்மு பிளஸ் சப்சிடிஸ் ஆன் ப்ராடக்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்கு சப்சிடி கொடுப்பாங்க. சப்சிடி ஃபர்டிலைசருக்கு, எலக்ட்ரிசிட்டிக்கு, அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடணும், டாக்ஸஸை மைனஸ் பண்ணிடணும். அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு வராத சம்மு தான் ஜிடிபி. ப்ரொடக்ஷன் மெத்தட். இன்கம் மெத்தட்ன்றது வேஜஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், மிக்சட் இன்கம், டிப்ரிசியேஷன். அந்த ஒரு பொருளை யூஸ் பண்றோம்னா யூஸ் பண்ண டிப்ரிஷியேட் ஆகும். அது இன்டைரக்ட் டாக்ஸஸ், இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அது இன்கம் மெத்தட். ஆர்கனைஸ் செக்டார்ல இது சப்போர்ட்டா இருக்கும், அன்ஆர்கனைஸ்ல பண்ண முடியாது. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்றப்ப கன்சம்ஷன், எவ்வளவு கன்சம் பண்றோம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், கவர்மெண்ட் எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது, நெட்டா நம்ம எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ இப்படி we have a 3 different method to calculate the GDP. Okay. So nominal GDP இருக்கு, real GDP. Nominal GDP னா current prices, constant prices, base rate வச்சு பண்ணா real GDP.
இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் என்ன இருக்குன்றத இன்க்ளூட் பண்ண நாமினல். இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னா அது ரியல் ஜிடிபி. ஓவரால் growth வந்து ஓவர் ஸ்டேட் பண்ணும். இது ட்ரூ growth மெஷர் பண்ணும். ஜிடிபின்றது நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய டொமஸ்டிக் டெரிட்டரியில ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணோம் வித்தின் அ இயர். ஜிஎன்பின்றது இந்த ஜிடிபி பிளஸ் நம்மளுடைய சிட்டிசன்ஸ் வந்து என்ஆர்ஐ வந்து ஃபாரின்ல இருப்பாங்க, அவங்களுடைய இன்கம் இங்க அவங்க அது இங்க தானே வரும். அப்ப நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் மைனஸ் இன்கம் ஏர்ன்டு பை ரெசிடென்ட்ஸ் அப்ராட் மைனஸ் இன்கம் ஏர்ன்டு பை ஃபாரினர்ஸ் டொமஸ்டிக்கலி. இங்க ஃபாரினர்ஸ் ஏர்ன் பண்ணுவாங்க, ஆனா இங்கே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணணும். நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்து ஃபாரின்ல ஏர்ன் பண்ணுவாங்க, ஆனா அதை அங்க செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த டிடக்ஷன்லாம் பண்ணா ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். Always remember, GDP is territory, GNP is nationality based, foreigners Indians அப்படி nationality based, அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. Supreme Court banned class 8th textbook and orders seizure of copies. 8th standardல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, 8th ஸ்டாண்டர்ட்ல சோசியல் சயின்ஸ்ல ஜுடிஷியரின்ற டாபிக்ல கரப்ஷன் ஆன் ஜுடிஷியரின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த புக்கை வந்து இமீடியட்டா சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரோல் ஆஃப் த ஜுடிஷியரி இன் ஆர் சொசைட்டி, அது வந்து இது டீப் ரூட்டட் கான்ஸ்பிரசி, வெரி வெரி கால்குலேட்டட் மூவ், டெஃபினெட்லி டெலிபரேட்டா பண்ண ஒரு விஷயம். அதனால இதை இமீடியட்டா சீஸ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்ல சுவமோட்டாவா கேசஸ எடுத்திருக்காங்க. ஸோ கண்டெம் பண்ணியிருக்காங்க. சிஜே என்ன சொல்றாங்க, இம்ப்ரெஷனபிள் மைண்ட்ஸ் அப்படின்றாங்க. கவர்மெண்ட் இதுக்காக அன்கண்டிஷனலி அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அன் ஐடியா. ஸோ அடுத்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இந்தியாஸ் நியூ ஸ்ட்ராட்டஜிக் சென்டர். 3 years ago கிரிட்டிக்கல் மினரல் பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சரா இருந்தது. இன்னைக்கு இந்தியாவோட இண்டஸ்ட்ரி எனர்ஜி ஸ்ட்ராட்டஜில கிரிட்டிக்கல் மினரல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வி ஆல்சோ ஹாவ் அ நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் 2025ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 16,300 crore. ஸோ அதுல வந்து மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோர் 9 கிரிட்டிக்கல் மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக India now has officially notified the list of for 30 critical mineral and junior miners அத மாதிரி நிறைய எம்பவர் பண்ணிருக்காங்க. and duties import பண்ணிருக்காங்க ரீசன்ட்டா. this all are the margins. முக்கியமா 3 priority கொடுக்கறாங்க. ஏன்னா குளோபல் மினரல் ப்ராசஸிங் கெப்பாசிட்டியை ஆல்மோஸ்ட் 90% வந்து சைனா தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணணும், ஏஐ பேஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். we should have our own sovereignty, we should reduce the dependency through china டிபெண்டன்சியை குறைக்கணும். அது ஸோ கிரிட்டிக்கல் மினரல் இருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அஃபிஷியல் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கீ மினரல்ஸ் லித்தியம் எங்க யூஸ் பண்றோம், இவி பேட்டரிஸ் இது கேட்கலாம். நிக்கல் வந்து அலாய்ஸ் அண்ட் பேட்டரிஸ்ல, ஆர்இ வந்து மேக்னெட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல, கோபால்ட் வந்து பேட்டரி கேத்தோட்ஸ்ல, கிராஃபைட் அனோட்ஸ் அண்ட் ஸ்டீல்ல, நியோபியம் வந்து ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல். முக்கியமா இது எங்க யூஸ் பண்றோம்னா ரினியூவபிள் எனர்ஜி, டிஃபென்ஸ், ஸ்பேஸ் டெக், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன், தே ஆர் த நோடல் மினிஸ்ட்ரி and Geological Survey of India conduct mineral exploration and recent lithium வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். பர்டிகுலரா எங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல. கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் வந்து சப்ளை செயின் பண்ணணும், ரீசைக்ளிங் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸை பில்ட் பண்ணணும். அதுதான் அந்த மிஷனோட அப்ஜெக்டிவ். ஓகே, try to answer this question. Union Minister Ashwini Vaishnav's call for online platforms to take responsibility for hosted content, including proactive action against cybercrimes
And fair revenue sharing raises important question about the regulation of digital media. Discuss the challenges and possible policy responses. இதை நீங்க வந்து கேஸ் ஸ்டடியோட எழுத ட்ரை பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது கொரி இருக்கு இல்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைல் பண்ணி வேணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. Kurukshetra, 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 Kurukshetra.